2ஆக மாற்றிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வேக்சின் போட்டதுனால அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நமக்கு இன்னும் கம்ப்ளீட் கவரேஜ் கிடைக்கிறது இல்லை. ஓரளவு போடுறதுனால மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணுது. அந்த வந்து ஒரு ப்ரிவென்ஷன், அதாவது தடுப்பு. அது இப்போ பேர்லேயே இருக்குது தடுப்பூசின்னு. எப்படி நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது தலைக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்மெட் போடுறோம், காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறோம், அது மாதிரி ஒரு தடுக்கிற மாதிரி இதுவும் ஒரு தடுப்பூசி. எக்ஸாம்பிள் வந்து தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், இதெல்லாமே வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அதெல்லாம் கண்டிப்பாக போட்டாகணும். அதனால இந்த மாதிரி வெளியில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 8,000 7,000 8,000 ரூபாய் ஆகும். அதை வந்து கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேக்சின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். டைஃபாய்டு வேக்சினோட ப்ரிவென்ஷன் பற்றி பார்த்துட்டோம். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களும் சொன்னாங்க, ஒரு ஒரு கொஞ்சம் குழந்தைக்கு போட்டால் இன்னும் சில பேருக்கும் அது ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அந்த வேக்சின் போடுறது மூலமாக அந்த வேக்சின் மோஷனில் போய் இப்போ ரோட்டா வைரஸ் ட்ராப்ஸ், போலியோ ட்ராப்ஸ் எல்லாம் டைரெக்டாக வயிறுக்கு போகுது. வயிறுலேருந்து கீழே மோஷன் போகும்போது அந்த மோஷனில் அந்த வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன், மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து வைரஸ்னால் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா வைரஸ்னால் நான் கிருமி வியாதி காஸ் பண்ணுங்கிறீங்க. இந்த வைரஸ் இது வந்து கில்டு வைரஸ் தான். கில்டு இல்லை, அதாவது அதை வந்து அதோட வீரியத்தை குறைச்சிருவாங்க, இல்லைன்னா அதோட ஆக்ஷனே குறைச்சிருவாங்க, அதோட கெட்ட ஆக்ஷனை குறைச்சிருவாங்க. குறைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வேக்சினாக வரும். ஸோ அந்த வேக்சினை நம்ம மேலே ஏற்றும் போது நமக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ இம்யூனிட்டினா நம்ம உடம்புல வந்து ஒரு நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால அந்த நோய் திருப்பியும் நமக்கு வரும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு சண்டை போட்டு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நல்லா ஒன்றும் பெரிய வியாதி வராது. பேர் வந்து வீட்டு பக்கத்துலலாம் பேசுவாங்க, ஐயோ போடாத அங்கே உயிரிழப்பு ஆயிடுச்சு அப்படின்லாம் நியூஸ் வருதுன்னு. பட் நீங்கள் கண்டிப்பாக அப்படி நினைக்கவே வேண்டாம். ரிசர்ச் பண்ணி தான் வருது. நிறையா பேருக்கு டெஸ்ட் பண்ணி ரொம்பவே சேஃப். வேக்சின் வந்து ரொம்பவே சேஃப். ஓகேங்களா? ஸோ சின்ன இருமல் சளி அந்த மாதிரி வர மாதிரி சின்ன சின்ன இருமல் சளி அப்படி தான் இருக்கும். லைட்டாக ஒரு போட்ட இடத்துல ஒரு சிறப்பாக வரலாம், இல்லை வீக்கோ வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி தொந்தரவு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் அதோட நன்மைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க வேக்சின் வந்து போடாதுன்னு. பட் நம்ம அதை கேட்கக்கூடாது. அதை போட்டால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. கம்ப்ளீட் கவரேஜ் நீங்கள் எல்லாருமே போட்டால் தான் கம்ப்ளீட் கவரேஜ் கிடைக்கும் நமக்கு. இப்போ வரைக்குமே ஒரு 80% கீழே, இல்லை 60 to 80% கீழே தான் கிடைக்கிது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளேனா ஓரளவு பரவாயில்ல. இதே வில்லேஜ் பக்கம் போனால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்களுக்குலாம் சொல்லணும். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கே நம்ம தான் போடுறோமே, எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காம நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வேக்சின் என்னென்னா HPVன்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு போடுற வேக்சின். சரிங்களா? அதுவும் போட்டால் வந்து ஆக்சுவலாக புற்றுநோய் வந்து 200ல் ஒரு ஆளுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. இந்த வேக்சின் போட்டால் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுதான் ஒரே வேக்சின், ஒரு புற்றுநோய்க்கு இருக்க ஒரே வேக்சின். இது பெரிய குழந்தைங்களுக்கு 9லேருந்து 14 வயசு வரைக்கும் போட்டால் 2 முறை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டால் வந்து 3 முறை போடுற மாதிரி இருக்கும். 15லேருந்து 25 வயசு பெரியவங்களும் வந்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? இதை தவிர மஞ்சக்காமலை ஊசி, இவங்க சொன்னதெல்லாம் காமன் ஊசி. டிபிடி, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ், அதுக்கெல்லாம் வந்து காமன், கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆப்ஷனல் வேக்சின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, மஞ்சக்காமலை,